யாரெல்லாம் சோழ நிலாவோட காதல் கதைய பார்க்குறதுக்கு ஆர்வமா இருக்கோ, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா ப்ரோமோ பார்த்து யாரெல்லாம் அதிர்ச்சி ஆனீங்க? கூடவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சோ, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, நம்ம எல்லாருமே நெனச்சிருந்தோம், கண்டிப்பா நிலா வந்து இதுக்காக கண்டிப்பா திட்ட தான் போறாங்க. சோழன் வந்து ஏதாவது பண்ண போறாரு. அதுக்கு தேவையில்லாம திட்டு வாங்க போறாரு அப்படின்னு நம்ம நெனச்சிட்டு இருந்தோம். நான் கூட வீடியோல அப்படிதான் நெனச்சேன். அப்படிதான் சொல்லியிருந்தேன். ரிவ்யூல கூட அப்படிதான் சொல்லியிருப்பேன். ஆனா, அப்படியே ஆப்போசிட்டா சூப்பரான ஒரு ரிசல்ட். அதாவது உடனுக்குடனே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தீர்வு வந்துருது. அதுதான் நம்ம ஐயனார் துணையோட ரொம்ப ஸ்பெஷலேன்னு. அதுபோல இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிலா வந்து சோழன் கிட்ட வந்து அன்பா பேசுறாங்க. "எனக்காக நீங்க எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுபோக சோழனோட கைய நிலா பிடிக்கும்போது, கண்டிப்பா எல்லாருமே ரிப்பீட் மோட்ல தான் வந்துட்டு இந்த சீன பார்த்துருப்போம். எனக்கு கண்டிப்பா தெரியும். சரி, அடுத்து இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நிலா வந்து சோழன் கிட்ட வந்து கேட்பாங்க. யாரோ ஒருத்தர் என்னைய கஷ்டப்படுத்துறாரு அப்டின்னா, நீங்க ஏங்க இவ்ளோ மெனக்கெட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க? எனக்காக நீங்க இவ்ளோ பெரிய ரிஸ்க்லாம் எடுப்பீங்களா? ஏன் இவ்ளோ அடி வாங்குனீங்க? அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லங்க, அவன் வந்துட்டு அவ்ளோ அவமானப்படுத்தும்போது, நீங்க அழுதுட்டு நிக்கும்போது, என்னால மனசு தாங்கவே முடியல. என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னைய மன்னிச்சிருங்க நிலா அப்டின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "இனிமே இப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட கைய வந்துட்டு பிடிச்சுக்கிறாங்க. ஸோ இத வந்து சேரன் வந்து பார்க்காரு. பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு வழியா நிலாவும் சோழனும் சேர்ந்துட்டாங்க போல. நிலா கூட சோழன் பண்ண தப்ப நெனச்சுட்டு ரொம்பவே சண்ட போடுவாங்க. இதனால என்ன பிரச்சனை வரப்போகுதோ அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா நிலாவும் சோழனும் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. இத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கும்போது, அப்ப பாண்டி வந்துட்டு, "என்னண்ணே என்னது அண்ணே ரொம்ப நேரமா என்னத்தையோ பார்த்துட்டு இருக்காங்களே! பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது, நம்ம சோழனும் நிலாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கை கோர்த்து நிக்கிறத பார்த்துட்டு பாண்டிய ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "என்னண்ணே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்லடா, அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சோழன் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டான். நிலாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சோழனால தாங்கவும் முடியல. அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போறான். நிலாவுக்காக உயிர கூட குடுக்க சொன்னாலும் சோழன் வந்து துணிஞ்சு குடுப்பான் போல இருக்குது. அந்த அளவுக்கு அவன் லவ் பண்றான்டா. ஆனா நிலா வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு நான் நெனச்சு ஃபீல் பண்ணேன். ஆனா இப்போ நிலா வந்து சோழன புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு இத பார்க்கும்போது, அவங்க 2 பேரும் ஒண்ணா நிக்கும்போது, பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, ஆமாண்ணே, சோழன் வந்து நிலா நீ மேல வச்சிருக்கிற லவ்வு ரொம்ப சூப்பரான, என்ன சொல்றது, வர்ணிக்க கூட வார்த்தை இல்லாதது. அவங்க ரொம்ப டீப்பா லவ் பண்றாங்க. சோழன் வந்து நிலானிக்காக எதுனாலும் பண்ணுவான். அதனால அவங்களோட லவ்வே வந்து அவங்கள சேர்த்து வச்சுரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நடேசன் வந்துட்டு வராரு. வந்துட்டு சைக்கிள் நிப்பாட்டும்போது அப்படியே வேகமா வந்து சோழன் வந்து அப்படியே நிலா வந்து கைய விட்டுர்றாங்க. அதுக்கப்புறமா நடேசன் இத பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. "ஏன்டா டேய்! உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சுட்டு, "இப்படி நிலா உன் பொண்டாட்டிக்கு வேலை வாங்கி குடுக்கணும். இல்லன்னா பொண்டாட்டிக்கு கம்பெனி வச்சு குடுக்கணும். சொந்தமா தொழில் வச்சு குடுக்கணும் அப்படின்னா, நீ தான்டா உழைச்சு குடுக்கணும். அதுக்காக அடுத்தவன் காசையாடா எடுத்துட்டு வந்து குடுப்ப? ஏன்டா லூசு பயலே!" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "சும்மா இருங்க. அவர் என்ன வேணும்னா இப்படி பண்ணாரு. என் மேல உள்ள பாசத்துல அப்படி பண்ணிட்டாரு. அதெல்லாம் இனிமே எதுவும் பண்ண மாட்டாரு. அதான் சொல்லிட்டார்ல. கண்டிப்பா அவர் வேலை பார்த்து தான் எனக்கு சம்பாரிச்சு கொண்டு வந்து குடுப்பாரு. நான் அதுல கம்பெனி ஆரம்பிப்பேன். பார்த்துட்டே இருங்க. இப்போ எனக்கு இதில ரூ. 5,00,000 தேவை அவ்வளோதானே! அதெல்லாம் அவர் சம்பாரிச்சு கொண்டு வந்து குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நிலா கூட சோழன விட்டு கொடுக்காம பேசும்போது, நடேசன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவால்ல, சோழன வந்து விட்டு குடுக்காம பேசுறா. கூடிய சீக்கிரம் அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ மறுநாள் வந்து நிலா வந்து சொல்றாங்க, "இத பத்தி நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. நான் வந்து ஆஃபீஸ்ல ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன்." நீங்க இத பத்தி பெருசா எதுவும் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பா அவங்களுக்கு பணம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குடுத்துரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சேரன், பாண்டியன் 3 பேருமே வந்து சொல்றாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரூ. 5,00,000 வேணும் அவ்வளோதானே. கொஞ்சம் டைம் கேளுங்க. நம்ம எப்படியாவது சம்பாரிச்சு குடுத்துருவோம். சோழன் பக்கத்து யோசிச்சு பார்க்கும்போது, சோழனுக்கு அந்த இடத்துல எவ்வளோ வருத்தமா இருந்திருக்கும். நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா அவனால தாங்கிக்கவே முடியாது. எங்களுக்குனாலும் கூட அவன் வந்து பெருசா எதுவும் கண்டுக்கிற மாட்டான். ஆனா ஆரம்பத்துல இருந்தே உங்க மேல அவனுக்கு அதிகமான லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்றாங்க.
சொல்றாங்க. "எனக்கும் புரியுது" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டுருக்கும்போது, சோழனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருது. பரவாயில்லையே நம்ம மேல இவ்ளோ பாசமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது போக சோழனுக்கு வந்துட்டு இப்போ கார் டிரைவர் அந்த வேலை இல்லையா, அதனால ரொம்ப அடிக்க வேற செஞ்சிருப்பாங்க. அதனால வீட்ல ரெஸ்ட் எடுப்பாங்க. "நீங்க எப்படி போய் சமாளிப்பீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட வந்து சோழன் வந்து கேட்குறாங்க. "ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. இப்ப என்ன நம்ம கூடிய சீக்கிரம் அந்த பணத்த குடுத்துருவோம் போதுமா? இன்னும் நம்ம நல்ல ப்ராஜெக்ட்லாம் பண்ணோம் அப்படின்னா, அதுல இன்வெஸ்ட்மென்ட் வர்ற வர்ற பணத்துல வந்து அதுல வர்ற வருமானத்த 3 ஷேரா பிரிப்பாங்க. அந்த ஷேரையே வந்துட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் பணமா குடுத்துறலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நீங்க வருத்தப்படாதீங்க. நான் அந்த கம்பெனில வேலை கூட நான் பார்த்துட்டு போறேன். இதுல என்ன இருக்குது?" அப்படின்ற மாதிரி நிலா வந்து ரொம்ப ஆறுதலா பேசிட்டு போறாங்க. இத பார்க்கும்போது சேரன் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. "பரவால்லடா, நிலாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ இந்த அளவுக்கு போற. நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா? நம்ம கூடிய சீக்கிரம் கண்டிப்பா நிலாவுக்கு அந்த ஆஃபீஸ்ல தேவையான ரூ. 5,00,000 பணத்த நம்ம குடுக்குறோம். சரியா?" அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இத நெனச்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கிற சோழன் வந்துட்டு எப்படியாவது பணத்த குடுக்கணுமே, மறுபடியும் குடுத்துட்டு மறுபடியும் பணத்த வாங்குனா இவங்களுக்கு தானே அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ சேரனா இருந்துகிட்டு, "சரிடா இன்னைக்கு நீ ரெஸ்ட் எடு. நானு வேலைக்கு போயிட்டு வரேன் சரியா? எங்கேயும் போயிறாத. இத பத்தி யோசிச்சுட்டு இருக்காத. கூடிய சீக்கிரம் நம்ம அந்த பணத்த ரெடி பண்ணி குடுத்துரலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நானும் எனக்கு தெரிஞ்சவங்கட்டலாம் கேட்டு பார்க்குறேன். சரியா? நீ இத பத்திலாம் எதுவும் யோசிக்காத. நிலா இப்ப நீ பண்ண பெரிய தப்ப மன்னிச்சுட்டு உன்னைய புரிஞ்சுக்கிட்டாடா. என்னைய பொறுத்தவரைக்கும் நிலா உன் கூட சேர்ந்து வாழ்ந்துருவா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த அளவுக்கு உன் மேல அவ்வளோ பாசம் இருக்குதுடா நிலாவுக்கு. அதனால இது இனிமே ஏதாவது ஒண்ணு பண்ணி நீ கெடுத்து வச்சுக்கிறாத இதையேன்னு" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நான் சொல்லிட்டு போறாங்க. ஸோ போயிட்டு இத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ சந்தா அந்த பக்கமா வர்றாங்க. வந்துட்டு, "என்ன சந்தா சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா? எதுக்கு இந்த வெயில்ல நீ வர?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "எப்படி நான் தினமும் சாப்பாடு கொண்டுட்டு வரத்தானே செய்வேன். உங்கள பார்க்காம எப்படி இருப்பேன்?" அப்படின்ற மாதிரி சந்தா வந்து சொல்றாங்க. "என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வந்து கேட்பாங்க. "இல்ல அ சேர சோழன் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டான் தெரியும்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "தெரியும், தெரியும். அனீஸ் பாய் சொன்னாங்க." அப்படின்ற மாதிரி சந்தா சொல்றாங்க. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்த மாதிரி சோழன் மேல நிலாவுக்கு இருந்த லவ் வந்து வெளிப்பட்டுருச்சுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா, நிலாவ யாராவது ஏதாவது சொல்லிட்டா, உடனே சோழன் வந்து உயிர கூட குடுக்குறாமா. அதே மாதிரி சோழன் பண்ண தப்புக்கு நிலா எங்க கோவப்பட்டு எதுவும் பேசிருமோ, வீட்ட விட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஆனா எனக்காக இவ்ளோ தூரம் நீங்க பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் மேல நிலாவுக்கு ஒரு தனி பாசமே வந்துருச்சுமா. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது, எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா அவங்க சேர்ந்து வாழ்ந்துருவாங்க கூடிய சீக்கிரம். எங்களோட ஆசை, எங்களோட கனவு எல்லாம் சீக்கிரம் நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுது. ஏன்னா, சோழன இப்ப நிலா வந்துட்டு ரொம்பவே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது." அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. உடனே சந்தாவும் இத நினைச்சுட்டு சிரிச்சுட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்போ "என்ன சந்தா நீ என்ன சிரிக்கிற? என்ன சந்தோஷமா இருக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ சந்தா சொல்லுவாங்க, "நிலாவும் சோழனும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, அடுத்து நம்ம கல்யாணம் தானே! நான் கூட ரொம்ப நாள் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா, அடுத்து நமக்கு தானே கல்யாணம்." அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லுவாங்க. "ஓ! நீ அப்படி சொல்ல வாரியா? கண்டிப்பா. நிலா வந்து கண்டிப்பா மாற்றம் தெரியுது. கண்டிப்பா நிலா வந்து சோழன் கூட சேர்ந்து வாழ்வாங்க. அதுல 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்மளும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சூப்பரான எபிசோட்ஸ்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.